நவகிரகங்களின் நல்லாசியுடன் அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆடி மாதம் மீன ராசியினருக்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். ஆடி மாதத்தில் கிரக பெயர்ச்சிகள். ஆடி மாதம் 16ஆம் நாள் சுக்கிரன் பெயர்ச்சியாகி 1/8/26 சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ஆடி மாதம் 17ஆம் நாள் செவ்வாய் பெயர்ச்சியாகி 2/8/26 ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ஆடி மாதம் 20ஆம் நாள் புதன் பெயர்ச்சியாகி 5/8/2026 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ராசி அதிபதி குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சூரியனுடன் இணைந்து, சூரியன் குரு இரண்டும் ராஜகிரகங்கள். இந்த இரண்டு ராஜகிரகங்களும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பது வெகு சிறப்பான யோகம். அது மட்டுமல்ல, குரு பகவான் ராசி, பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம் ஆகிய ஸ்தானங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. ஞானிகள், சித்தர்கள், மடாதிபதி, ஆதீன குருமார்கள், குல குருமார்கள் என்று அவர்கள் எல்லாம் சந்தித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். குருமார்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்க குலதெய்வம், இஷ்ட தெய்வம் வழிபாடு உங்கள் குடும்பத்தில் உள்ள குற்றம் குறைகளை நிவர்த்தி செய்யும். உங்கள் குலதெய்வ ஆசீர்வாதம், முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வக்கீல் நியாயமான உங்கள் வாத திறமையால் நீதியை நிலைநாட்டுவீங்க. உங்கள் அலுவலகத்தில், நீதிமன்றத்தில், கோர்ட்டில் உங்கள் வாத திறமையால் பேச்சாற்றல் வெகு சிறப்பாக உங்கள் திறமை வெளிப்படும். அனைவரும் உங்களை ஆச்சரியமா பார்ப்பார்கள். உங்கள் திறமையை பாராட்டுவார்கள். மருத்துவர்கள் உங்கள் கனிவான பேச்சினால் நோயாளிகளிடம் அன்பாக பேசி, கனிவாக பேசி அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பதால் அவர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த தீராத நோய் நொடிகள் எல்லாம் விலகி உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இதனால் உங்க சொல்வாக்கு, செல்வாக்கு மக்கள் மத்தியில் உயரும். நீங்க என்ன சொன்னாலும் உங்க வாக்கு பலிக்கும். பேச்சில் சத்தியமும் சாந்தமும் கலந்திருக்கும். உயர்கல்வி, தொழில், வியாபாரம், உத்தியோகம் என்று கடல் தாண்டி செல்லும் வெளிநாடு பயணம் மேற்கொள்வீர்கள். உங்கள் விடாமுயற்சியில் வெற்றி ஏற்படும். மன வாழ்க்கை, குடும்ப ஒற்றுமை பலப்படும். வாழ்க்கையில் சகல பாக்கியங்களும் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருள், ஆடம்பர பொருட்கள், பொழுதுபோக்கு சாதனங்கள் வாங்கி போட்டு சந்தோஷப்படுவீங்க. எந்த விஷயத்திலும் காரியத்திலும் அவசரப்படாமல் யோசனை செய்து செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும். சுகர், பிபி, உடல் பருமனாக உள்ளவர்கள் சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வந்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மன உறுதி, தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அவரவர்களின் இருப்பிடம், வயதிற்கேற்றவாறு பலாபலன்கள் நடைபெறும். குழந்தைகளுக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கும். மாணவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் என யார் யாருக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் முற்பிறவியிலும் இந்த பிறவியிலும் செய்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு உதவ முன்வரும். மீன ராசியினர் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஆகஸ்ட் மாதம் 17, 18, 19. நான் சொன்ன பலன்கள், விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையுடன் தொடர்பு கொண்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாயிலாக உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.